ஃபோட்டோகிராஃபர் படம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபேமிலி படமாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக ஹீரோ ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது. அதில் உள்ள 3D எஃபெக்ட்ஸு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே நமக்கு ஃபுல்லாக காட்டுது. கடைசி எமோஷ்னலாக அம்மா பையன் சென்டிமெண்ட்லாம் கிளைமேக்ஸ் தான் சூப்பராக காட்டியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு படமாக ஃபுல்லாகவே காட்டுவாங்க. அப்புறம் கடைசி அந்த அம்மாவோட சென்டிமெண்ட்டு அப்படி எல்லாமே சென்டிமெண்ட்டாக சூப்பராக காட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் எல்லாமே லைட்டிங் எல்லாமே சூப்பராக தானே இருக்குது. எல்லாமே கான்செப்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் ஸ்டைலில் அப்படியே நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. கடைசி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. படம் அம்மா சென்டிமெண்ட்டில் அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படமாக இருந்தது. சூப்பராகவே இருந்தது. மியூசிக்லாம் நல்லாவே சூப்பராகவே இருந்தது. ஆர்டிஃபிஷியலாக நமக்கு எதுவுமே தெரியல. உண்மையிலே ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாவே இருந்தது. மற்றபடி ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே நல்லாவே கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாகவே வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக நல்லா திண்ணியாகவே இருக்குது. விஷுவல் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஒரு நல்ல சினிமேட்டிக் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக படம் நான் ரிவ்யூ எதுவுமே பார்க்காம தான் வந்தேன். ட்ரைலர் எதுவும் பார்க்காம தான் வந்தேன். ஸோ நியூவாக தான் வந்தேன். பட் மார்னிங் பார்க்கும்போது படம் ரொம்ப எங்கேஜாக இருந்தது. போர்லாம் எங்குமே அடிக்கல, லேகும் அடிக்கல. மூவி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, அது ரொம்ப லைவாக இருந்தது. ஃபாரஸ்ட் சீன் எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், எங்கேயுமே போர் அடிக்கல. நீங்கள் நியூ ஃபேஸ் படம் மூவி வந்திருக்கீங்க அப்படி தெரியும். நீங்கள் அந்த வைல்ட் லைஃப்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் அந்த இது எல்லாமே நல்லா இருந்தது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ ஸ்டார்டிங் தானே, ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் கதை வைஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஷனாக இருக்க ஒரு பர்சன் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ஒரு பிக்சர் கேப்சர் பண்ணுறாரு. அந்த பிக்சர் அதுவும் அவங்களோட அம்மாக்காக கேப்சர் பண்ணுறாரு. லைக் அந்த மதர் சென்டிமெண்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. லைக் இல்யூஷன் மூவி மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை நடிச்சவங்க எஸ்பெஷலி நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த ஃபோட்டோகிராஃபி அவங்களோட அம்மாக்காக ஒரு பிக்சரை போய் கேப்சர் பண்ணுறாரு. அவங்க அம்மாவோட விஷக்காக ஒரு பிக்சரை போய் கேப்சர் பண்ணுறாரு. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று கேப்சர் பண்ணுறாரு. அதுதான் மூவி. இல்லை இப்போ இது சொன்னோடனே ஜஸ்ட் நம்ம அட்லீஸ்ட் அது போய் இது மாதிரி உண்மையா அப்படின்றத நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒரு நேம் மென்ஷன் பண்ணி அது கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. பட் அது போய் நம்ம செக் பண்ணாதான் தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி. இல்லை, எனக்கு ரியல் ஸ்டோரியான்றது தெரியல. பட் அது இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் கதையா பார்க்கும்போது ஓவரால் குட்டா இருக்கு சார். படம் ஃபோட்டோகிராஃபர் மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. புதுமுக நடிகர் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை இயக்கி அதுல நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். நடிச்சா எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்றோம். புதுசா ட்ரை பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது சப்போர்ட்டை தாண்டி என்ன விஷயம்னா கிட்ஸுக்கெல்லாம் இப்போ காடு மலை அருவி அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிற தடா ஃபால்ஸே ரொம்ப பிளான் பண்ணி ட்ரிப்பு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். விஷுவலா அழகான ஸ்கிரீன் பிளேல இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்றத அழகா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோ தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆக்டர்ஸே கிடையாது. எனக்கு அதுவே பெரிய ஷாக்கா இருக்கு. நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருவர் மட்டும்னு ஒரு படம் பார்த்தேன். 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மொத்த கேரக்டர்ஸே ஒரு 6-7 பேர் தான் வச்சிருக்காங்க டாப் கேரக்டர்ஸா. அம்மா ஒரு பையன் இவங்களோட பேஸ் பண்ணி ஒரு சென்டிமெண்ட் ப்ளஸ் ஒரு சிங்கிளா நம்ம காட்டுக்குள்ள போய் நம்ம ஃபேஸ் பண்ற விஷயத்த ரொம்ப அழகா நம்மளை ஃபீல் பண்ணி அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல காமிச்சிருக்காங்க சார். ஒரே ஒரு சாங் வச்சிருக்காங்க சார். அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா அம்மா கேரக்டர் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷுவலா ரொம்ப அழகா இருக்காங்க. பழைய முகங்களை பார்த்து புதுசா இருக்கிறவங்களுக்கு அப்படி வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நல்லா இருக்கு சார். கண்டிப்பா அது நான் 100% சொல்லுவேன் சார். ரியலா இருந்ததுன்றதை தாண்டி நாம உள்ள போயிட்டோம். அவங்க நம்மளுக்கு படத்துல காமிக்கிற மாதிரி இல்லை. நாங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள இந்த மாதிரி காட்டுக்குள்ள விட்டா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அதுக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட் போடுறாருன்ற விஷயம் நிறைய இருந்து அதுல காமிச்சிருந்தாங்க. நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அந்த விஷுவல் ரொம்ப அழகா இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது போயிட்டு நிறைய கிளிக்கா போட்டோ எடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அப்படி கிடையாது. த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இதில்.
ரியலாக கொடுத்துருக்காங்க. இல்லை லவ் ஸ்டோரி இல்லை சார், லவ் ஸ்டோரி கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். மேன் அவர் ஒரு யூஷுவல் மேனுக்கு என்ன இருக்கும், பொதுவாக எல்லாத்தையும் லவ் டீப்பு சாங் அப்படிலாம் கிடையாது சார். அவர் போறாரு, அவருக்கு எல்லாரும் போல ஒரு கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க லவ் ஒய்ஃப் ஆகலாம், அவ்வளோதான். பெருசாக லவ்லாம் எதுவும் இல்லை சார். ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து ஆக்டிங்ல கொஞ்சம் லேக் இருந்தது சார். பட் அவர் தனியாக காட்டுக்குள்ளே போன பிறகு ஃபுல்லாக ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு சார். சார் அது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு சார், விஷுவல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரியலாக காமிச்சிருக்காங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலாக மலை காடு இதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது இப்போது, அது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. இயற்கைன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்போவுமே பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுக்குது இல்லைங்களா, இப்போ அதை பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையை வந்து பராமரிக்கலாம் சார். ஸோ அதுதான் நான் இதிலேருந்து எடுத்துக்கிட்ட மெசேஜாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சர் இன்னும் அப்கமிங்லலாம் வந்து ஃப்யூச்சரில் இப்படி ஒரு விஷயத்த விஷுவலாக தான் பார்க்க முடியுமே தவிர ரியலாக பார்க்க முடியாது. மொத்தத்தையும் அழிச்சு நம்ம இன்னைக்கு பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா, திரும்பவும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு 10 மரம் 15 மரத்தை வளர்த்தோன்னா நிறைய பாசிட்டிவிட்டிஸ், நிறைய விஷயம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபேமிலி கிட்ஸோட எவ்வளோ படங்கள் வருது, 130 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்காங்க. பேய் படம், காமெடி படம், லவ் ஸ்டோரி ஏகப்பட்டதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் விஷுவலாக அழகாக எடுத்திருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்குண்ணா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக் ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு, நல்ல புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது அது கான்செப்ட் வந்து எமோஷனல் இதுதான் சார். எமோஷனலாக எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். ஹீரோ டேரக்டர் தான் சார், ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு சார். மியூசிக் தான் சார் டாப், மியூசிக் தான். ஃபோட்டோகிராஃபி, கேமரா, மியூசிக் தான் சார் படத்தை நல்லா லிஃப்ட் பண்ணுது. போர் அடிக்காம போகுது சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். சீரியஸாக தான் சார் இருக்குது, காமெடின்னு இல்லை, பட் நல்லா இருக்குது சார், எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஒரு எமோஷனல் இம்பார்ட்டன்ஸ் தான் சார் சொல்கிறாங்க. நல்லா எல்லாரும் பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக வித்தியாசமான படம் தான் சார். ஏவியேட்டர்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சார். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஈகோ சிஸ்டம், மரத்தை பற்றி அது கொஞ்சம் இப்போ நல்லா பார்த்துக்கணும். நல்லா நடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா சீனிக்காக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். ஓ தாராளமாக பார்க்கலாம்.